கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றது சிஜிபியோட ஒரு அதிரடி எச்சரிக்கை. நேற்றுல இருந்து நெகோசியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மத்திய அரசு அமைச்சர் சார்பாக வந்து அவங்களோட வந்து நெகோசியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட இவர் ஜிதேந்திர சிங்கும் ஜேபி நட்டா அவர்களும் இந்த சைடு காங்கிரஸ் சார்பாக 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை நடந்தது. கிட்டத்தட்ட அந்த பேச்சுவார்த்தை முடிவு எட்டும் நிலையில் தான் போய்கொண்டிருக்கிறது. அவர் முடிவெட்டும் நிலையில் வந்து அவர்கள் இறுதியாக சொல்லப்பட்ட வாதம் என்னவென்றால் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்றத அவங்க வந்து ஆணித்தரமாக பிடிவார்கள். மற்ற எல்லாத்துக்கும் மத்திய அரசு இருக்கிற காமன் இந்த ஒரு இதில் மட்டும் இழுபறி இருந்த நிலையில் இப்போது நம்ம இந்த செய்தி சிந்தனைக்கு வருவதற்கு பார்க்கப்படுவது அவர் ஏற்கனவே ராஜினாமா செய்யப்பட்டிருந்தார் இருக்கும். இது தொடர்பாக வந்து பல்வேறு லெவலில் வந்து ஊடகத்தில் இருக்கும்போது தமிழகத்திலும் பல்வேறு விதமாக பிரச்சனைகள் திசை திருப்பப்பட்டு பல்வேறு விதமான செய்திகள் வந்துள்ளன. ஒரு பக்கம் வந்து ஏதோ ஒரு கட்சி பின்னால் இருந்து செயல்படுவதாகவும் ஒரு இடத்துல ஒரு அம்மையார் வந்து நீங்கள் இந்த இது வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறவர்கள் வந்து மாணவர்களே இருக்கிற மாதிரி தெரியல, எல்லாருமே வந்து ஒரு வெளியிலேருந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட மாதிரி தெரிகிறது அப்படின்லாம் கேட்டிருந்தாரு. ஒரு நடிகை என்னன்னா காலையில் ஒரு நீட்டு போராட்டம், மார்னிங் ஈவினிங் நீட்டு ஆதரவு ஷூட்டிங்ன்ற மாதிரி எல்லாம் செய்து வரலாம். இன்னொரு அம்மன் என்ன வந்து இது வரைக்கும் வந்து எந்த ஒரு போராட்டத்துக்கும் இப்போ வாய் திறக்காதவர் வந்து இப்போ வந்து அமைச்சர் ரிசைன் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல பதிவு. இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கு. இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய ராஜினாமா அப்படிங்கிறது வந்து ஒரு வகையில் அது துரதிருஷ்டமானது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் தர்மேந்திர பிரதான் அவர்கள் இன்னைக்கு வந்து நிஜமாகவே இந்த ராஜினாமாவை எப்படி பார்க்கணும்னு சொன்னா, இந்த நாட்டுக்காக அவர் செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தியாகமாகத்தான் நம்ம பார்க்க வேண்டும். அவருடைய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ராஜினாமா பண்றதுக்கு முன்னாடி அவர் கொடுத்திருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒருத்தரும் படிக்கணும். அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார், இந்த நாட்டிற்காக, அதாவது இந்த மாணவர்கள் போராட்டம் அப்படிங்கிற பேர்ல தேசத்திற்கு விரோத சக்திகள் அதுல உள்ள புகுந்திருக்காங்க, ஊடுருவி இருக்கார்கள். அந்த தேச விரோதிகள் கையில எங்களுடைய நல்ல மாணவர்கள் சென்று விடக்கூடாது, சிக்கி அவர்களுடைய எதிர்காலம் சீரழிந்து விடக்கூடாது, அதற்காக நான் இந்த ரிசைன் பண்றேன். இங்க உட்காந்து போராட்டங்கிற பேர்ல உங்களுடைய நேரத்தை எல்லாம் வீணடிக்காமல் நீங்க போய் உங்களுடைய படிப்புல கவனம் செலுத்துங்கள் அப்படிங்கிறதுக்காக நான் ராஜினாமா பண்றேன். நிச்சயமா ஒரு எதிர்காலத்திற்காக ஒரு சிந்திக்க ஒரு அமைச்சர், நல்ல ஒரு அமைச்சர். இன்னைக்கு அவர் வந்து நிச்சயமாக இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகமாக தான் இன்னைக்கு இங்க நம்ம பார்க்கப்பட வேண்டும். ஆனால் ஓவராலாக இந்த நடந்த இந்த போராட்டம் இன்னைக்கு ஒரு தேச பக்தர்களுக்குமே வந்து ஒரு மிகுந்த ஒரு மன வலியை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னைக்கு இங்க நடந்து கொண்டிருக்கிறது ஓவரால் இன்னைக்கு நாடு முழுவதும் வெவ்வேறு இடங்கள்லயும் இந்த போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு, நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து யோகேந்திர யாதவ் இந்த போராட்டத்தை பத்தி எழுதிட்டு வந்திருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். இந்த போராட்டம்ங்கிறது இன்னைக்கு நடந்திருக்கிறது இந்த தேசத்திற்கு எதிரானது, இது மிகுந்த அபாயகரமானது அப்படிங்கிறதுக்கு, அதாவது ஜனநாயகத்திற்கு விரோதமானது ஓவராலா சொல்ல போனா. ஏன் அப்படிங்கறத தான் நம்ம இந்த செய்தியில முழுக்க நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். முதல் யோகேந்திர யாதவ், இந்த யோகேந்திர யாதவ் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கக்கூடிய கட்டுரைகளை எல்லாம் படித்திருந்தோம்னா தெரிஞ்சிருக்கும். கடைசியாக அவர் சொன்னதுதான் ரொம்ப முக்கியமானது. நாட்டில் இனி ஜனநாயகம் என்பது நாடாளுமன்றத்தில் தீர்மானிக்கப்படாது, அது வீதிகளில் தான் தீர்மானிக்கப்படும். தேர்தல்களால் ஜனநாயகம் தீர்மானிக்கப்படாது, எதிர்ப்பின் மூலமே அது தீர்மானிக்கப்படும். இது அவர் சொல்லியிருக்கிற எக்ஸாக்ட் வார்த்தைகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஜனநாயகத்திற்கு எதிராக விடக்கப்பட்ட சவாலா இல்லையா? சரி, ஒரு போராட்டம். எதற்காக அந்த போராட்டம்? நீட்டு தேர்வினுடைய அந்த வினாத்தாள் கசிவு, இதுக்குதான போராட்டம் நடத்துறீங்க. சரி, அப்ப வினாத்தாள் கசிவு நடந்தது உண்மையிலேயே ஒரு துரதிருஷ்டவசமானதுதான். அதனால மாணவர்களுக்கு மிகுந்த மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும், இது யாரும் மறுக்க இயலாது, உண்மைதான். சரி, அதற்காக கல்வி அமைச்சர் ஏற்கனவே இந்த நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்டதோட உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க, அரெஸ்ட் பண்றாங்க, எல்லாமே நடக்குது. அடுத்த ரீ எக்ஸாம் சக்சஸ்ஃபுல்லா நடத்தி காமிக்கிறாங்க. மாணவர்கள் வரவேற்பு கொண்டாடியும் அது முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த நிலையில இப்ப இந்த போராட்டம் வருது. சரி, போராட்டம் வந்தாச்சு.
போராட்டத்தினுடைய கோரிக்கைகள் என்ன, நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நிச்சயமாக இது மீண்டும் நிகழாதவாறு பார்த்துக்கொள்ளணும். சரி, இதற்காக நீங்க மிகப்பெரிய போராட்டம் நடத்துனீங்க, நடந்தது. அது வான்சுக் வந்து ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாரு, எல்லாமே முடிஞ்சது. இந்த நிலையில மத்திய அரசு இன்னைக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. அவங்களும் அவங்க சொன்ன ப்ராமிஸ் பிரகாரம் யாரெல்லாம் இந்த நீட் லீக், அதாவது பிரதமரே பேசுறாரு, நீட் பேப்பர் லீக்குக்காக யாரெல்லாம் அந்த முறைகளில் ஈடுபட்டார்களோ அவர்கள் அனைவரும் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னும் சொல்ல போனா அவங்க மேல வந்து 10 வருட தண்டனை, ஜெயில் தண்டனை, சிறை தண்டனை, ஒரு பெரிய தொகை அவங்க மேல ஃபைனாக விதிக்கப்படும், இழப்பீடாக விதிக்கப்படும் சொல்லிட்டாங்க. இதனால மனம் உடைந்து யாரெல்லாம் தற்கொலை செய்து கொண்டாரோ அந்த மாணவர்கள் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும். அப்புறம் ஃபாஸ்ட் கோர்ட், உடனடியாக திரும்ப ஃபாஸ்ட் கோர்ட் கான்ஸ்டியூட் பண்ண முடியும். ஃபாஸ்ட் கோர்ட் கான்ஸ்டியூட் பண்ணிட்டாங்களா இல்லையா? பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, என்டிஏ, அதாவது தேசிய தேர்வு முகமை தான் இந்த தேர்வுகளை எல்லாம் நடத்தி வருகிறாங்க. அப்ப அந்த என்டிஏ துறையில இருந்தக்கூடிய 49 ஆபீசர்ஸ் இன்னைக்கு வந்து தூக்கியிருக்காங்க, அந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் இது அசால்ட்டா இருந்தவர்கள், இதுல அலட்சியப்படுத்தியவர்கள் எல்லார் மேலும் இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இதுதானே ஒரு அரசாங்கம் செய்ய முடியும், வேற என்ன செய்ய முடியும்? வேற யார் வந்தாலும் இந்த பிரச்சனைக்கு இப்ப நீங்க என்னங்க தீர்வு? எதுனாலும் நிர்வாக சீர்திருத்தம், நிர்வாகத்துல முறைகேடு ஏற்பட்டது, ஊருக்கு இயல்பான ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, இதை மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் தான். அந்த குற்றம் நடந்ததற்கு என்னென்ன காம்பன்சேஷன் பண்ணுமோ பண்ணியாச்சு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, கல்வித்துறை அமைச்சர், கல்வி அமைச்சர் தான் இந்த பேப்பர்லாம் அடிப்பாரா? அதிகாரிகள் தானே இன்னைக்கு அதை செய்ய போறாங்க. அது முறை தவறிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தாச்சு. அப்ப கல்வி அமைச்சரை நீங்கள் நீக்க வேண்டும் என்ற உங்களுடைய கோரிக்கை என்ன விதமான கோரிக்கை? முதல்ல சரி, இதற்கான போராட்டம் என்றால் போக்கஸ்டா நீங்க இந்த போராட்டத்தை பத்தி மட்டும்தான் அங்க பேச்சிருக்கணும். அந்த இடத்துல வந்து பிரதமர் மோடியை கொல்ல வேண்டும், இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும், இதுதான் அங்க வந்து நடந்த கோஷங்கள், அங்க நடந்த கோஷங்கள். அது அடுத்து அப்சல் குரு பயங்கரவாதி, அந்த பயங்கரவாதிக்கு ஆதரவான கோஷம். அடுத்து இந்தியாவை கூறு போட வேண்டும் என்ற கோஷம். அப்ப இதெல்லாம் நீட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்ல இதெல்லாம் சொல்ற போடியவர்கள் மாணவர்களா? புரியல. சரி, நீங்க அவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி வைத்துக் கொண்டு அந்த கூட்டத்துல வந்து இந்த மாதிரியான தேச விரோத கும்பல்கள் அங்கே கலந்து கொண்டு பேசுகிறார்கள். அந்த தேச விரோத கும்பல்கள் கொஞ்சம் மட்டும் இல்லாம நாடாளுமன்றத்தை நோக்கி நாங்கள் மார்ச் பாஸ்ட் பண்ண போறோம்னு போகக்கூடிய இடத்துல கல்லை எடுத்து எரியும் பொழுது போலீஸ்காரர்கள் என்ன செய்வார்கள்? இவ்வளோ பெரிய கூட்டத்துல நீ வந்து கல்லெல்லாம் எடுத்து நீ தூக்கி வீசுற எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அது அங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்களின் தானே அது பாதிக்கும். இப்ப காப்பாற்ற வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? காவல்துறை தான். அவ காவல்துறை என்ன செய்ய முடியும்? நீங்க காவல்துறையுடைய அந்த ஒழுங்கு, அந்த பிரச்சனையை நீங்க கேட்கவே இல்லையே, காதலே வாங்கலையே காவல்துறையினுடையத. அதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சு இவ்வளவு நாள் போயிட்டு இருக்கு. எந்த ஒரு இடர்பாடும் காவல்துறை உங்களுக்கு கொடுத்ததாக இல்லை. எப்ப இந்த கலவரமாக அந்த போராட்டம் மாறும் என்றதோ அப்பொழுதுதான் அங்க நடவடிக்கை வருது, காவல்துறையே உள்ள வராங்க. அப்ப இதெல்லாம் மக்கள் பார்க்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? புரியல. சரி, இது அனைத்தையும் விளக்கி வாங்சுக் அவர்கள்ட்ட பேசி வாங்சுக் தன்னுடைய உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்குறாரு. அப்படி உண்ணாவிரதத்தை வாங்சுக் வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அவர் கவர்மெண்ட் மேல நம்பிக்கை இருக்குன்னு அவர் சொல்றாரு, வாபஸ் வாங்குறாரு. அவங்க வாங்கினதுக்கு அப்புறமும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி நாங்க போராட்டத்தை தான் தொடருவோம். அப்பயும் என்ன கோரிக்கை? தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக. ஏற்கனவே வாங்சுக் அவர்கள் வந்து வரும்பொழுதே இவங்க நடவடிக்கை எடுப்பதை சொல்லிட்டாங்க, ஃபாஸ்ட் கோர்ட் அமைக்கிறத பத்தி பேசிட்டாங்க, அவருக்கு இழப்பீடு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அதெல்லாம் முடியாது தர்மேந்திர பிரதான். அப்ப இவங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி கிட்டையும் அரசாங்கம் பேசுகிறார்கள். பேசும் பொழுதும் இவர்கள் வந்து இதை மட்டுமே குறிவைத்து இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சரி, இவர் வந்து இப்ப தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்து முடித்ததுக்கு அப்புறம், ராஜினாமா செய்துட்டார் அப்படிங்கக்கூடிய அந்த விஷயம் வந்ததுக்கு அப்புறம் இந்த தீப்கே
இந்த தீப்கே உடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேட்மெண்ட். நீங்க நான் ஆரம்பத்துல சொன்ன யோகேந்திர யாதவோடைய ஸ்டேட்மெண்ட்டை இப்ப நீங்க இதோட இணைச்சு பார்க்கணும். இது வந்து நமக்கு இந்த ரோட்ல நடத்தின நம்மளுடைய இந்த போராட்டத்திற்கு நமக்கு கிடைச்ச வெற்றி. யாருக்கும் நாம பயப்படாம இந்த அரசாங்கத்துக்கு மண்டியிடாமல் நாம போராடி என்னோம் என்றால் நம்மால் யாருடைய ராஜினாமை வேண்டுமானாலும் பெற முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய பிரச்சனை நீட்டு தேர்வுக்கான சொல்யூஷன் இல்லை. நீட் தேர்வுல முறைகேடு இல்லாமல் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷனை நீங்க கேட்கல. நீங்க கேட்க போறது, நீங்க பண்ண போறது, இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும், இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை அகற்ற வேண்டும். இதுதான் உங்க போராட்டத்தினுடைய அடிநாதம். இது எப்படி வந்து நீட் போராட்டமாக நீங்க கன்சிடர் பண்ண முடியும்? இதே விஷயம் தான் இன்னைக்கு இதே விஷயத்த ஒரு விஷயம் இந்த பக்கம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இதே நம்ம நாட்டுல கிட்டத்தட்ட 19 முறை இந்த மாதிரி பல தேர்வுகள்ல பேப்பர் லீக் வந்திருக்கு. இந்த 19 முறையும் இங்க ஆட்சியில இருந்தது காங்கிரஸ் அரசாங்கம். அப்பொழுதும் யாரும் வந்து நீ இதை கேட்கல, ராஜினாமா பண்ணு, கல்வி அமைச்சர் ராஜினாமா பண்ணு. ஏன் இந்த மாதிரி எந்த போராட்டம் நடந்துச்சு? அப்ப ஏன் நடக்கல? அப்பெல்லாம் லாபத்துக்கு கிடையாது. அப்பெல்லாம் அந்த யாருக்கும் அந்த மாணவர்களுக்கு பிரஷர் ஆகலையா? அப்ப அவங்களுக்கு எல்லாம் அந்த எதிர்பார்ப்புலையா? அப்பொழுது இறந்தவர்களை யாரும் அப்ப செத்து போனவங்க என்ன காம்பன்சேஷன் கொடுத்தாங்க? எந்த அமைச்சர் பொறுப்பேற்றாங்க? என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இப்ப உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்களே. அப்ப அன்னைக்கு நடவடிக்கையே எடுக்கப்படவில்லை. ஆனா அதை பத்தின பேச்சே இங்க இல்லை. ஆனா இங்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, ஆனாலும் இங்கே பேசப்படுகிறது. அப்படின்னா என்ன இந்த நாட்டில் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள்? இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தவங்க எல்லாம் யாருன்னு பாருங்க. ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய அந்த போஸ்டுகள் பத்தி ஒரு பக்கம் இருக்கு. இன்னொன்னு, இந்த போராட்டத்திற்கு எங்க இருந்து பனூன் ஆதரவு. பனூன் என்ன சொல்றான்? இந்த நீட் லீக் பேப்பர் லீக் போராட்டத்துல இவர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகிறது மட்டும் அதுக்கு தீர்வு இல்லை. பிரதமர் மோடி பதவி விலகிறது மட்டும் தீர்வு இல்லை. இந்த நாடு துண்டு துண்டாக போக வேண்டும், பிளவுபட வேண்டும், அதுதான் தீர்வுன்றான். அவரோட நோக்கம் என்ன என்பது. அப்ப அவனை நீ இந்த தீப்கே ஆதரிக்கிறான். அப்ப இந்த தீப்கே யாரு? அவன் எந்த அளவுக்கு நீங்க வந்து அந்த டீப் ஸ்டேட் இன்னைக்கு இங்க இயங்கி கொண்டிருக்கிறது. அப்ப தீப்கே இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கணும்ல. நீ உண்மையாலுமே நீட்டுக்கான போராளி, இந்த தேசத்திற்கான இந்த இளைஞர்களுக்காக தான் நான் போராடி எதிர்காலம் தான் நீ பேசுன அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? பனூனை நீ எதிர்த்து நீ கண்டனம் கொடுத்திருக்கணும்ல. இல்லப்பா, இங்க வந்து தேச விரோதத்துக்கு இடம் இல்லை, இது தேசத்திற்கான போராட்டம், தேச இளைஞர்களுக்கான போராட்டம் நீ சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? நீ ஏன் சொல்லல? இதெல்லாம் நல்லா நீங்க ஒட்டு பாருங்க. இன்னைக்கு இப்ப இதே வந்து பஞ்சாப்ல பேப்பர் லீக் நடந்திருக்கு, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. இப்ப நீ ஆம் ஆத்மி பார்ட்டி விலகணும், முதலமைச்சர் அங்க இருந்து விலகணும் அப்படின்னு இப்ப அந்த போராட்டம் போய் நடத்த போறியா? இப்பங்க நடத்திருக்கணும்ல. அது இதே தீப்கே அங்க போயிட்டு உங்க கட்சி தானே. ஏன்னா சிஜேபி வந்து கொஞ்சம் ஆம் ஆத்மியினோடது தான் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா இந்த தீப்கேக்கும் அவங்களுக்கும் இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே விஷயத்த தமிழகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களையும் பாருங்க. தமிழகத்துல கொஞ்சம் வித்தியாசம். இவங்க வந்து இதுவரைக்கும் நீட்டு தேர்வு தேவையில்லை அப்படின்ற போராட்டத்தை முன்னெடுக்கல. யாரு? சிஜேபி. இதுவரைக்கும் அவங்களுடைய போராட்டம் நீட்டு தேர்வுல பேப்பர் லீக்குக்கு எங்களுக்கு ஒரு இது வேண்டும், நியாயம் வேண்டும். அதற்கு பிராஜித்தமா அமைச்சரையும் நீங்க வந்து ராஜினாமா செய்ய வேண்டும். இப்படித்தான் போராட்டம் போய்கொண்டிருக்கு. ஆனா தமிழகத்துல வித்தியாசமா போராட்டம். எங்களுக்கு நீட்டே இருக்கக்கூடாது. அப்ப ஒரு மெரிட்டே இருக்கக்கூடாது ஒரு கல்வியில. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த நீட்டு தேர்வுக்கு அப்புறம் எத்தனை ஏழை மாணவர்கள் மருத்துவத்தை நினைத்து இவர்கள் இன்னைக்கு மருத்துவராக ஆகி கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் இன்னைக்கு அவளை போயிருக்காங்கிறதுக்கான ரெக்கார்டுங்கிறது ஏகப்பட்டது இருக்குங்க. அது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து அது எல்லாருமே மறைத்து இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. இந்த போராட்டக்காரர்கள் இளைஞர்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு ராக்கெட். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தனியார் மருத்துவக் கல்லூரிகள் எப்படி இயங்கும்? டொனேஷன் ஒண்ணு இருந்தா தானே வருஷத்துக்கு 400 கோடியில இருந்து 500 கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் நடக்கும். ஒரு இல்லீகல் டிரான்சாக்ஷன் சொல்லலாம். இன்னைக்கு அதுக்கெல்லாம் வழி இல்லாம போயிருச்சு. அதை நடத்துறதெல்லாம் யாரு? இந்த மருத்துவக் கல்லூரிகள் எல்லாம் பின்னணியில இருந்து பாருங்க யாராக இருக்காங்கன்ட்டு. மேக்சிமம் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் தான் இருப்பாங்க. அதனாலதான் இந்த போராட்டங்கள்லாம் இப்படி கட்டமைக்கப்படுகிறது.
ஆனா இந்த உண்மைகளை எல்லாம் மறைக்கப்பட்டு இங்க தமிழகத்துல நடந்த போராட்டம் தான் மிகப்பெரிய காமெடியே. திடீர் போராளிகள், குபீர் போராளிகள்னு தினமலர்ல வந்து டைட்டில் கொடுத்திருந்தாங்க. நான் அதை ரொம்ப ரசிச்சேன். திடீர்னு இவங்கெல்லாம் போராளிகளா உள்ள வந்து குதிப்பாங்க. அந்த லிஸ்ட் பெருசு. யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அமீரா, ரேவதி, ஜோதிகா, இங்க ஒரு பெரிய போராளி ஒருத்தர் பிரகாஷ் ராஜ், அவர் அங்க வரைக்கும் போனார், டெல்லி வரைக்கும் போனார். அவர் சத்யராஜ், வெற்றிமாறன், பா ரஞ்சித், ஆண்ட்ரியா, இப்ப இந்த லிஸ்ட்ல புதுசா ரேவதியை வேற சேர்த்துக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் டாக்டர் கனவு கண்டவங்க போல, மாணவர்கள் போல இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு என்னன்னா இப்ப இந்த ஒரு போராட்டம் கிடைச்சிருச்சா. இப்ப இதுல நீட்ட பிரச்சனை கிடையாது. இது போராட்டம் அனைத்தும் தேசத்துக்கு எதிரான போராட்டம், இது அனைத்தும் மோடிக்கு எதிரான போராட்டம், அப்படித்தான் நடக்கிறது. அதுல ரொம்ப ஹைலைட், ரொம்ப சுவாரஸ்யமானது இந்த தேவதர்ஷினி தான். இவங்க நீட் கோச்சிங் சென்டருக்கு ஒரு மாடல். இந்த அம்மா மாணவர்களோட எதிர்காலம் நீட் இருக்கக்கூடாது. என்ன அது? அப்ப நீ இந்த கோச்சிங் சென்டருக்கான மாடலா நீ ஏன் போன? அன்னைக்கே ஐயே நீட்டே எனக்கு ஆகாது, நான் நீட்டுக்கு எதிரானவள், நான் எப்படி இந்த மாடலா நடிப்பேன்னு கேட்டுட்டு இல்ல நீ அதை போயிருக்க கூடாது இல்ல. உனக்கு பணம் வந்துச்சு நீ போன. அப்ப இங்க இருந்து மாணவர் நலன் எங்க இருந்து வருது இதுல? சோ மாணவர்கள் தெளிவாக இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எங்கிருந்து மாணவர் நலன் இங்கே வருது? இரண்டாவது இன்னொரு விஷயம் அப்படின்னா, இந்த போராட்டம் நடக்கக்கூடியது கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில். ஒரு விஷயம் அப்படின்னா, 5 வருடத்துக்கு முன்னாடி தேர்தலில் வந்து உதயநிதி சொன்னார், நீட் எப்படி விளக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு மட்டும் தான் ரகசியம் தெரியும். அப்படி சொல்லித்தான் இந்த ஆட்சி 5 வருட ஆட்சி வந்தது. ஆனா அப்பொழுதெல்லாம் இந்த அலுவலகம் வந்து பூட்டி சாவி தொலைத்து விட்டார்கள் என்ன தெரியவில்லை. அப்போலாம் திறந்து வைக்கவில்லை இவர்கள் இந்த போராட்டம் நடத்துவது. ஆமா, ஏன்னா இப்ப மெரினால போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொன்னதுனால இப்ப அவங்க பெரிய அளவுல அவங்க ஆதரவு தராங்களாம். அப்போலாம் இந்த சு வெங்கடேசன்லாம் எங்க போனாலும் தெரியவில்லை, அவர் எங்க தலையை கொடுத்து மண்ணுக்குள் புதைந்து கிடந்தாருன்னு தெரியவில்லை. ஆனா இப்பொழுதெல்லாம் அவர்கள் வந்து வீராவதி பேசுகிறார்கள். என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு நீட்டுக்கான ஒரு போராட்டம் என்பது கிடையாது. இங்க நீங்க நல்லா இந்த நாட்டுல நம்ம கட்டமைக்கப்படுகிற போராட்டங்கள் நல்லா பார்க்கணும். தமிழகத்துல ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் என்று ஒன்று தொடங்கியது. அந்த ஜல்லிக்கட்டுக்கான போராட்டத்துல ஜல்லிக்கட்டை தவிர பல கோஷங்கள் அங்க வைக்கப்பட்டன. தனிநாடு கோரிக்கை, தமிழ் ஈழம் கோரிக்கை, சம்பந்தமே இல்லாதது. இதுதான் சம்பந்தம் இருக்காதுல்ல. ஜல்லிக்கட்டுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எங்க இருந்து தனி? அப்புறம் மோடியை திட்டுற ஒரு கோரிக்கை, மோடிக்கும் ஆட்சியை எதிர்த்ததுக்கு ஒரு கோரிக்கை. அதுல அந்த கோரிக்கையில முழுவதுமாக ஹைஜாக் பண்ணி இந்த அடிப்படைவாத துலுக்கு அமைப்புகள் உள்ள நுழைஞ்சது. அப்படியே யோசிச்சு பாருங்க, எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம் கட்டமைக்கப்பட்டது, தமிழ்நாட்டுல என்ன நடந்தது. சரி, அங்கேயும் பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் முடிஞ்சிச்சு, கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன, வேக வேகமாக சட்டம் இயற்றப்பட்டது, அந்த சட்டத்துக்கு ஒப்புதலும் கொடுக்கப்பட்டது, அந்த சட்டத்தை எடுத்துட்டு ஒப்புதல் கொடுத்தாச்சுங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வருது, ஜல்லிக்கட்டு நடக்கும் என்று உறுதிமொழி கொடுக்கப்படுகிறது. போராட்டம் முடிஞ்சிச்சா? முடியல. இங்கேயும் பாருங்க, மத்திய அரசு எல்லா கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டது, கல்வி அமைச்சர் ராஜினாமாவை தவிர. ஆனா கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்தே ஆக வேண்டும் என்றார்கள். அதுவும் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோடனே போராட்டம் முடிஞ்சிச்சுன்னு தீப்கே அனௌன்ஸ் பண்றாரு அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா கிடையாது. அங்கதான் இல்ல. நாங்க மேல 3 கோரிக்கை வச்சிருக்கோம். என்னடா 3 கோரிக்கை? அதுதான் அந்த 3 கோரிக்கையில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, போலீஸ்காரர்களும் துணை ராணுவமும் மன்னிப்பு கேட்க வேண்டுமாம். அடுத்த கோரிக்கை, யார் மீதும் வழக்கு போடக்கூடாது, எந்த மாணவர்கள் மீதும். 3வது கோரிக்கை, இழப்பீடு வழங்கப்படணும், 1 கோடி ரூபாய் இழப்பீடு. ஏற்கனவே இழப்பீடு தரோம் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. ஆனா என்ன அமௌண்ட் தரும் நான் சொல்றது. அப்ப அந்த இதெல்லாம் ஏற்றுக்கொண்டால்தான் இந்த போராட்டம் முடியும். எப்படி? அப்ப நீங்க போராட்டத்துக்கானது எங்க நீங்க ஆரம்பிச்சு என்னென்னலாம் சொல்லி இப்ப என்ன பண்ணி கடைசியா நீ பேசின ஸ்டேட்மெண்ட் என்ன? இந்த மாதிரியாக வீதியில இறங்கி நம்ம போராடுனா யார வேணா நம்ம ராஜினாமா செய்ய வைக்கலாம். இவர்களால் பூசத்துக்கு சேதம் ஏற்படுத்திருக்கு. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? நான் என்ன கேட்கிறேன், துணை ராணுவம் மன்னிப்பு கேட்கணும். சரி, ஒருவேளை அவர்கள் அராஜகமாக அப்பாவிகள் மேல பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம், அப்படி நீங்க சொல்றபடியே வச்சுக்கலாம். ஆனா அந்த இடத்துல நீங்க கல்லெடுத்து எறிஞ்சு போலீஸ்காரர்கள் இத்தனை பேர் காயம் என்று ஒரு செய்தி வருகிறது, இத்தனை பேர் போலீஸ்காரங்க காயம் அடிச்சிருக்காங்களே, அவங்க கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்க போறீங்களா? நாங்க ஜனநாயக வழியில தான் போராடுவோம்னு சொன்னோம், ஆனா நாங்க கல் எடுத்து எரிஞ்சிட்டோம் தெரியாம, உணர்ச்சி வசப்பட்டோம் அப்படின்னு சொல்லி நீ மன்னிப்பு கேட்க போறியா? இப்ப ஒரு செய்தியாளர் நான் எனக்கு இந்த இடத்துல நிக்கிறதுக்கு எனக்கு பாதுகாப்பு சொல்ற அளவுக்கு அந்த எவ்வளவு செய்தியாளர்கள் அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்கள். என்ன பண்ணீங்க நீங்க? அங்க இருக்கிற பெண் செய்தியாளர் உள்ள போவதற்கு பயந்தாங்கல்ல, அதெல்லாம் நீங்க தான் நடத்துறீங்க. சரி, இந்த வாங்சுக்கே
கோரிக்கையை ஏற்று அவர் வந்து வாபஸ் பெற்றதுக்காக அது கூட இவங்க என்னெல்லாம் பொய் செய்தி பரப்புறாங்க. அது வாங்சுக்கே வந்து சொல்லியிருக்காரு. நடவடிக்கை அவர்கள் எடுப்பார்கள் சொன்னதுனாலதான் நான் வந்து உண்ணாவிரதத்தை இத்தனை நாள் இவங்களுக்காக இவ்வளவு நாள் உண்ணாவிரதம் இருந்த மனுஷனையே இவங்க கடைசியா என்ன சொல்லிட்டாங்க, இவங்க அரசாங்கத்துக்கு இது போய்விட்டார், அவரை ஹைஜாக் பண்ணிட்டாங்க. ஆக மொத்தத்துல இவர்களுடைய போராட்டம் என்பது நீட் பேப்பர் லீக்குக்கான தீர்வு அல்ல, இந்த நாட்டை சின்னாபின்னமாக்க வேண்டும் என்பதுதான் இவர்கள் தீர்வு. இதே பந்தல்ல மணிசங்கர் ஐயர் வந்து பேசுறாரு. அந்த மணிசங்கர் ஐயர் வந்து பேசும்பொழுது என்ன சொல்றாரு, இமாம் சர்ஜிலையும் உமர் காலித்தையும் அவர் வைத்து பேசுகிறார். இந்த இமாம் சர்ஜில் உமர் காலித் இதே ஆன்டி சிஏஏ போராட்டத்தின் பொழுது இந்த நாடு துண்டு துண்டாக போகணும்னு பேசியவர்கள், அவங்களை இங்க கோட் பண்றாரு. அப்படின்னா இது எப்படிப்பட்ட ஒரு போராட்டமாக இது இருந்திருக்கிறது ஓவரால் அப்படிங்கிறத நம்ம நுணுக்கமாக பார்த்தால் மட்டுமே புரியும். இல்லை அப்படின்னு சொன்னா இளைஞர்களுடைய மனநிலையும் அவர்களுடைய உணர்ச்சிகளையும் தூண்டிவிட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாது. இது கம்யூனிஸ்டுக்காரர்கள் காலம் காலமாக செய்து வரக்கூடிய சிஸ்டமேட்டிக்கான ஒரு விஷயங்கள். ஒரு மாணவன் உண்மையாலுமே போராடி கொண்டிருந்தால் கூட அந்த உண்மையான அந்த போராட்டத்துக்குள்ளார இவர்கள் உள்ளே நுழைந்து தேசத்திற்கு எதிராக அதை திருப்புவார்கள், ஹைஜாக் செய்வார்கள். அப்படிங்கிறது என்ன நடந்துட்டு இருக்கோ அதே டெம்ப்ளேட் தான் இந்த போராட்டத்திலையும் நடந்திருக்கு. ஆனால் இதுல நம்ம வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, மத்திய அரசு இதுல வந்து தவறிவிட்டது, இதுல வந்து சரியாக கணிக்க தவறிவிட்டிருக்கிறது. இது வந்து ஒரு வேக்கப் காலாக இனிமேலாவது மத்திய அரசு பார்க்குமா அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வி. ஏன்னா இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவுல இந்த விவசாய சட்டத்துக்கு எதிராக, விவசாய சட்ட திருத்தத்துக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் இங்க நடத்தப்பட்டது. அந்த போராட்டம் மிகப்பெரிய கலவரத்துல வந்தது. அந்த போராட்டத்திலையும் இந்த மாதிரி நாடை பிரிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான். அதுல வந்து டைரக்டாக காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் நடந்தது. இந்த செங்கோட்டையின் மேலேயே அவங்க போய் குடியேற்ற முயன்றது, இதெல்லாம் நம்ம நடந்துச்சு. இப்ப அதே அமைப்பு இவங்களுக்கு பேக்கப் பண்றாங்க. அப்ப அன்னைக்கு அதனால அன்னைக்கு அது ஒரு நல்ல சட்டம் அமல்படுத்த முடியாமல் போச்சு. பாதிப்பு இந்திய விவசாயிகளுக்கு இதை பண்ண முடியாம போச்சு. அப்பயாவது அதற்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் என்னென்ன செஞ்சாங்க, என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத முழுவதுமாக எக்ஸ்போஸ் பண்ணவும் தவறிட்டாங்க, நடவடிக்கை எடுக்கவும் தவறிட்டாங்க. இன்னைக்கும் கூட இந்த சிஜேபிங்க கூடிய ஒரு விஷயம் வந்த உடனேயே இவர்கள் யார், இவர்களுடைய பின்னணி என்ன என்பதை முழுவதுமாக இந்த மத்திய அரசு தோலுரித்து காமிச்சிருக்க வேண்டும். அப்படி காமிச்சிருந்தாங்கன்னா இத்தனை இளைஞர்கள் அவர்கள் பின்னாடி போயிருக்க மாட்டாங்க. அவர்கள் யார் என்று தோலுரித்து காமிச்சதோடு மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு எங்க ஃபண்டிங் எங்க இருந்து வருது, என்ன இவங்க பண்றாங்க, எல்லாத்தையும் முடக்கி இருந்திருக்க வேண்டும். அவர்கள் மேல அன்னைக்கே ஒரு ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு மத்திய அரசு ஃபேஸ் பண்ண வேண்டி வந்திருக்காங்க. இன்னைக்கு இது வந்து ஒரு ஜனநாயகத்திற்கே ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட்டு இருக்கிறது. இதை மத்திய அரசு தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே கூட நாம சொன்னோம், பழைய அந்த ஃபார்மர்ஸ் பில்லு வரும்பொழுதும் கூட அமித்ஷா வந்து சரியாக இதுல வந்து கையாளவில்லை அப்படின்னு சொன்னோம். அதே விஷயம்தான் இப்ப மீண்டும் இங்க நடந்திருக்கு. இனியாவது மத்திய அரசு முழித்து கொண்டு இதற்கு நடவடிக்கை எடுப்பார்களா? இந்த போராட்டங்கள்லாம் முடிஞ்சிச்சா, சரி போராட்டம் முடிஞ்சிருச்சு, இப்பயே ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அதை விட்டாம இதுல யார் யார் ஈடுபட்டாங்க, என்னென்ன எவன் தேசத்திற்கு எதிராக பேசினான், அவனுக்கு பின்னணி என்ன இருக்கு, எப்படி இந்த போராட்டத்துக்குள்ள அவர்கள் நுழைந்தார்கள், இதற்கு யாரெல்லாம் காரணம், முழுவதுமாக எக்ஸ்போஸ் பண்ணணும். எக்ஸ்போஸ் பண்றதோடு அவங்க மேல ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கையும் எடுக்கணும். இதை வந்து கண்டிப்பாக அமித்ஷா அவர்கள் செய்தாக வேண்டும். இல்லைன்னா இது அமித்ஷாவோட ஒரு ஃபெயிலியராக தான் மீண்டும் பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு வந்து தேசிய நிலைத்தன்மைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் இன்னைக்கு வந்து அவங்க விட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதை நீங்க விட்டுட்டே போனீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கட்டத்துல உங்களால் அதை சமாளிக்க முடியாத கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டால் யாருக்கு லாஸ்? இந்த நாட்டுக்கு லாஸ், இந்த தேசத்திற்கு. இந்த தேசம் இப்பொழுதுதான் 75 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த தேசம் வந்து அதனுடைய ஒரு முழு வளர்ச்சியை எட்டக்கூடிய ஒரு போக்கில் இன்னைக்கு போக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல
இந்த வளர்ச்சியை தடுப்பதற்காக இந்த துக்குடே கேங் இவங்கெல்லாம் தான் இணைஞ்சு இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை இந்த நாட்டில் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இதை வந்து நேபாள மாதிரியாக இந்த போராட்டத்தை கட்டமைக்கணும். இதெல்லாம் இதெல்லாம் எப்படி ஒரு உள்துறை அமைச்சகம் இதையெல்லாம் ஏன் இந்த மாதிரி அது போகும் எப்படி பேசுவதற்கு அனுமதித்திருக்க கூடாது? ஏன் எவ்வளவு பேர் அறிவுறுத்தி கொண்டுதானே இருக்கிறார்கள், ஏன் இதை கண்டுக்கல? சிஜேபின்னு ஒண்ணு வந்த உடனே ஏன் அதை முறியடிக்கல அப்படிங்கக்கூடிய இந்த ஆதங்கம் எல்லா தேச பக்தர்களுடைய மனதிலும் இருக்கிறது. ஆனால் இளைஞர்களுக்கும் சில பொறுப்புகள் இருக்கிறது. ஒரு உணர்ச்சியை தூண்டி விட்ட உடனே அதற்கு பின்னால் சென்று விடாமல் உண்மையிலேயே இந்த சமயத்துல என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இங்க என்ன நடக்கிறது, மத்திய அரசாங்கம் நமக்கு நடவடிக்கை எடுக்கிறதா, இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். யார் எதுக்கு நம்ம கிட்ட வந்து இங்க தூண்டி விடுற? அமெரிக்கால இருந்து வந்து இவங்க இதை நமக்கு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இதையெல்லாம் இளைஞர்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். பிரதமர் மோடி அவர்கள் அதாவது ஒரு பேலன்ஸ்டான அந்த ஒரு வீடியோ நடவடிக்கை பத்தி அவர் பேசியிருந்த அந்த வீடியோ அது மிகுந்த வரவேற்பை பெற்றதையும் நான் ஒரு பக்கம் பார்க்கிறேன். அது ரொம்ப பாசிட்டிவான ஒரு சைடா நான் பார்க்கிறேன் இது இந்த விஷயங்கள்ல. ஸோ இதுதான் ஒரு கரெக்டான ஒரு நிலைப்பாடாக இருக்க முடியும். அதனால இளைஞர்களும் இதை வந்து சிந்தித்து அவர்களும் இதை உணர வேண்டும். இந்த மாதிரியான துக்குடே கேங்குகளுக்கு பின்னாடி போகக்கூடாது. இந்த ஓவரால் இந்த நீட்டு தேர்வில் ஒரு மாணவனுடைய பேட்டி NDTV வெளியிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதை நான் இங்கே சொல்லி இந்த செய்தியை முடிக்கிறேன். அவங்க அந்த பையன் பேசும்பொழுது நீட்டு தேர்வுக்காக ப்ரிப்பேர் ஆன அந்த பையன் தான் அவன் வந்து எக்ஸாம் கேன்சல் அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு. எனக்கு எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு ரீ எக்ஸாம்னு சொன்னோடனே முதல்ல எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஏன்னா நான் அவ்வளோ ப்ரெஷர் போட்டு நான் படித்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து ஓகே நீ ப்ரிப்பேர் பண்ண திரும்ப பண்ணு அப்படின்லாம் என்னை கோப்பப் பண்ணாங்க. ஆனால் அப்போ முடிவு பண்ணேன், எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, திரும்ப முன்னையை விட இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இன்னும் நல்ல மார்க் வாங்கி நான் உள்ளே போகிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு அந்த மாணவன் வந்து அங்கே சொன்னான். சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த செய்தியாளர் அவங்களை கேள்வி கேட்குறாங்க, அப்போ ஏன் நீ ப்ரொட்டஸ்ட்டுக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு. நான் ப்ரொட்டஸ்ட்டுக்கு போய் என் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல, நான் படித்து எக்ஸாமில் நல்லா எழுதுறதை தான் நான் விரும்புகிறேன், அதனால் என் டைமை நான் அதில் வேஸ்ட் பண்ண விரும்பல. அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துட்டாங்க, இதுக்கு மேலே அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லக்கூடிய ஒரு பேட்டியை பார்த்தேன். இளைஞர்கள் இப்படிப்பட்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும், சிந்தித்து முடிவெடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதனால் அவர்களுக்கும் இந்த பொறுப்பு என்பது இருக்கிறது. அரசாங்கம் செய்தது தவறாக இருந்தாலும் கூட அந்த தவறிலிருந்து மீண்டும் நடவடிக்கை எடுத்து வரும் பொழுது நம்ம அரசாங்கத்தை ஆதரித்து நம்ம ஒருமைப்பாடோடும் ஒற்றுமையோடும் இருக்க வேண்டிய ஒரு நேரம் இது. இல்லை என்றால் இந்த மாதிரியான தேச விரோத சக்திகள் இந்த நாட்டை துண்டாடுவதற்காக எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்கின்றன வெவ்வேறு ரூபத்துல. அதை நம்ம பொதுமக்களாகிய நம்மளும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு செய்தியாக வேண்டுகோளாக இருக்கிறது.